ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணலாம் வாங்க. இது ஒரு நியூ ட்ரிக். இது வெறும் 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் மஸ்ட். அதில் ஒன்று மரவள்ளி கிழங்கு, இன்னொன்று பிரெட். ஈவினிங் டைம் செஞ்சு அசத்துங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரம்மி சொல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கை எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ண மரவள்ளி கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா சூடானோடனே நம்ம மரவள்ளி கிழங்கெல்லாம் உள்ளே போட்டு வேக வைக்க போகிறோம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். பிரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணால் பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இப்போ நம்ம வேக வச்ச மரவள்ளி கிழங்கை மேஷரில் மேஷ் பண்ணிவிட்டு அது கூட சில வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். ஆனியன், கொரியாண்டர், கார்லிக், க்ரீன் சில்லி, அதோட மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா என்னோட விஷயக்காக சேர்த்துருக்கேன். சால்ட்டு தேவைக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பண்ண மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. பைண்டிங்காக மைதா அதோட தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பேண்டியை அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கிறோம். எல்லாமே அதே மாதிரி தயார் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம பேண்டிஸ் உள்ளே போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான சூப்பரான மரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி. இதை பர்கருக்கு நடுவில் வச்சு சாப்பிடலாம், இல்லை வெறும்னே கெச்சப்போட சாப்பிடலாம். எம்மி, லெட்ஸ் ட்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.